அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் டெக்னாலஜி மற்றும் வேலைவாய்ப்பு துறையில உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கறது தான். ஏற்கனவே நாம ஏஐ ஏஜென்ட்ஸ் பத்தி பார்த்துட்டு வர்றோம். அதோட சேர்த்து இனிமே சாஃப்ட்வேர் துறை சம்பந்தமான ஸ்பெஷல் தகவல்கள், இன்டர்வியூ டிப்ஸ்னு நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இங்க ஒரு முக்கியமான விஷயம், நம்ம விளக்கப்பதிவுகளை நிறைய பேர் பார்க்குறீங்க, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் உண்மையிலுமே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும். அதுதான் இன்னும் இது மாதிரி நிறைய பயனுள்ள பதிவுகளை உங்களுக்காக கொண்டு வர என்ன தூண்டும். வேலை தேடுறவங்களுக்கும் சரி, சாஃப்ட்வேர் துறையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இது ஒரு சரியான இடமா இருக்கும். அதனால தயவு செஞ்சு எங்களோட இந்த முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க அன்பையும் ஆதரவையும் காட்டுங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, பைத்தானோட டேட்டா டைப்ஸ்னா என்ன, டைப் கன்வர்ஷன் எப்படி வேலை செய்யுது, கோடுல எப்படி கமெண்ட்ஸ் எழுதுறது, அப்புறம் இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்க ஒரு சூப்பரான டூல் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். பைத்தான்ல நாம பயன்படுத்துற ஒவ்வொரு டேட்டாவுக்கும், அது நம்பரா இருக்கலாம், வார்த்தையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைப், அதாவது ஒரு வகை இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்களேன். நீங்க 3 அப்படின்னு டைப் பண்ணா அது ஒரு முழு எண்ணும், 3.14 அப்படின்னு டைப் பண்ணா அது ஒரு தசம எண்ணும் பைத்தானுக்கு எப்படி தெரியுது? அதுக்கு காரணம் இந்த டேட்டா டைப்ஸ் தான். ஒரு வேரியபிளோட டைப் என்னன்னு செக் பண்றதுக்கு பைத்தான் நமக்கு டைப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. நாம a = 3 அப்படின்னு எழுதும்போது பைத்தான் தானாகவே புரிஞ்சுக்கும், ஓகே இது ஒரு இன்டீஜர்னு. அதே மாதிரி b = 3.14ன்னு எழுதும்போது இது ஒரு ஃப்ளோட் அப்படின்னு அதுவே முடிவு பண்ணிடும். சரி, இப்போ இது எப்படி முதல் வகையான டைப் கன்வர்ஷனுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பைத்தானே நமக்காக சில வேலைகளை ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிரும். இந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங். அதாவது நாம வெளிப்படையா எதுவும் சொல்லாமலேயே பைத்தான் மறைமுகமா அதோட வகையை அதுவே புரிஞ்சுக்கிட்டு அசைன் பண்ணிடும். a = 3ன்னு சொன்னா அது ஒரு இன்டீஜர், அதாவது இன்ட் அப்படின்னு அதுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பைத்தான் எவ்ளோ ஈஸியா வெவ்வேறு விதமான டேட்டாவை ஹேண்டில் பண்ணுது பாருங்க. நம்பருக்கு இன்ட், தசம எண்ணுக்கு ஃப்ளோட், வார்த்தைகளுக்கு str-ன்னு அதுவே கரெக்டா டைப்பை அசைன் பண்ணிடுது. ஆனா சில சமயம் புரோகிராமரா இருக்கிற நமக்கு ஒரு வேரியபிளோட டைப்பை வேணும்னே மாத்த வேண்டியிருக்கும். அப்போ என்ன பண்றது? அந்த இடத்துல தான் நாம கண்ட்ரோலை நம்ம கையில் எடுக்கிறோம். இதுக்கு பேரு தான் எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். சிம்பிளா சொல்லணும்னா, நாமளே ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொன்னுக்கு ஒரு மாதிரி கட்டாயப்படுத்தி மாத்துறதா இது. இது ஃப்ளோட்டு தான், ஆனா எனக்கு இது இன்டீஜரா வேணும்னு பைத்தான் கிட்ட சொல்ற மாதிரி. இந்த உதாரணம் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கும். பாருங்க, b-யோட மதிப்பு 3.14, அதோட டைப் ஃப்ளோட். ஆனா நாம d = int of b அப்படின்னு சொல்றோம். இங்க நாம int ஃபங்க்ஷனை பயன்படுத்துறோம். உடனே என்ன ஆச்சு? அந்த தசம புள்ளிக்கு பிறகு இருந்த 14 போயிட்டு வெறும் 3 மட்டும் நமக்கு கிடைக்குது. அதோட டைப்பும் இன்டா மாறிடுச்சு. சரி, இப்போ இன்னொரு கன்வர்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஒரு நம்பரை ஒரு டெக்ஸ்டா, அதாவது ஸ்ட்ரிங்கா மாத்துனா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்பர் 3 வேற, ஸ்ட்ரிங் 3 வேற. நம்பர் 3-ஐ வச்சு நாம கூட்டல் கழித்தல்னு கணக்குகள் போடலாம். ஆனா அதை ஸ்ட்ரிங்கா மாத்திட்டோம்னா அது வெறும் a b மாதிரி ஒரு எழுத்து, அவ்வளோதான். உதாரணத்துக்கு 10 + 3ன்னு போட்டா நமக்கு 13ன்னு கரெக்டான பதில் கிடைக்கும். ஆனா 10 + 3ன்னு கூட்ட முயற்சி செஞ்சீங்கன்னா பைத்தானுக்கு குழம்பி போய் எரர் காட்டிடும். இந்த வித்தியாசத்தை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஓகே, டேட்டா டைப்ஸை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம கோட்ல சில குறிப்புகளை எழுதணும். ஆனா அதை கம்ப்யூட்டர் படிச்சு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல புரோகிராமிங்குக்கு கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம கோடு என்ன பண்ணுதுன்னு நமக்கே பின்னாடி பார்க்கும்போது புரியறதுக்கு இது உதவும். சில சமயம் ஒரு லைனை டெஸ்ட் பண்றதுக்காக தற்காலிகமா ஆஃப் பண்ணி வைக்கவும் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு லைன்ல மட்டும் கமெண்ட் எழுதணும்னா ரொம்ப சிம்பிள். அந்த லைனுக்கு முன்னாடி ஒரு ஹேஷ் சிம்பிள், அதாவது ஹேஷ் போட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த லைன்ல நீங்க என்ன எழுதினாலும் பைத்தன் அதை கண்டுக்காது. இப்ப பாருங்க, கோட்ல adding 2 numbers-னு சும்மா ஒரு இங்கிலீஷ் வாக்கியத்தை டைப் பண்ணிட்டு அடுத்த லைன்ல ஒரு கணக்கு போட்டா பைத்தானுக்கு புரியாது. உடனே சின்டாக்ஸ் எரர்னு சொல்லிடும். ஆனா அதே லைனுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹேஷ் சிம்பிளை சேர்த்துட்டா போதும். இப்போ பைத்தான் அந்த முதல் லைனை ஒரு கமெண்டா எடுத்துக்கிட்டு அதை படிக்காம விட்டுடும். அடுத்த லைனை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு கரெக்ட் அவுட்புட் வந்துடும். பாத்தீங்களா? சரி, ஒரு லைன்னா ஓகே.
பல லைன்ஸ்க்கு நீளமா குறிப்பு எழுதணும்னா என்ன பண்றது? அதுவும் ரொம்ப ஈஸி. ஆரம்பத்துல 3 டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ், கடைசியில 3 டபுள் கோட்ஸ். அவ்வளவுதான். நடுவுல நீங்க எத்தனை லைன் வேணும்னாலும் உங்க விளக்கத்தை எழுதிக்கலாம். இவ்ளோ விஷயங்கள் கத்துக்கிட்டோம், ரொம்ப நல்லது. ஆனா தியோரி மட்டும் போதாது இல்லையா? பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் மனசுல நிக்கும். அப்போ இதுக்கெல்லாம் எங்க பிராக்டிஸ் பண்றது? இதுக்கு நான் சஜஸ்ட் பண்ற ஒரு சூப்பரான டூல் தான் கூகுள் கோலாப். இதுக்கு நீங்க எதையும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. உங்க பிரவுசர்ல இருந்தே நீங்க பைத்தான் கோட் எழுதி ரன் பண்ணிக்கலாம். உங்க லேப்டாப்ல பண்ணலாம், ஏன் உங்க மொபைல் போன்ல கூட பண்ணலாம். கூகுள்ல கூகுள் கோலாப்னு தேடுனீங்கன்னா போதும், உடனே கோடிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் நீங்க உடனே செஞ்சு பார்க்கறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான இடம். அப்போ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இன்னைக்கு நாம டைப் காஸ்டிங்ல 2 வகை பார்த்தோம். ஒன்னு இம்ப்ளிசிட், இதுல பைத்தானே டைப்பை முடிவு பண்ணிடும். இன்னொன்னு எக்ஸ்பிளிசிட், இதுல நாம தான் டைப்பை முடிவு பண்ணி மாத்துவோம். இப்போ ஒரு வேரியபிளோட அடையாளத்தையே உங்களால மாத்த முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ கூகுள் கோலாபோ ஓபன் பண்ணி நீங்க முதல்ல என்ன பரிசோதனை செஞ்சு பார்க்க போறீங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன அடிப்படை விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிறது தான் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகிறதுக்கான முதல் படி. இந்த விளக்கப்பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.